தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் விரதம் இருப்பதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம். நமது கர்ம வினைகள் நீங்கும, வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். அது மட்டுமில்லாமல் முருகன் ஆலயம் விசேஷமாக இருக்கும். எப்பொழுதும் கிருத்திகையானது மாதத்தில் ஒன்று வரக்கூடும். ஆனால் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை வருகிறது. இதில் எந்த கிருத்திகையில் விரதம் இருப்பது என்ற குழப்பம் பக்தர்களிடம் இருக்கிறது. உங்களுக்கும் இந்த குழப்பம் உள்ளது என்றால் கமெண்ட் பண்ணுங்க. ஆடி 4ஆம் தேதி, ஜூலை 20 மற்றும் ஆடி 31, ஆகஸ்ட் 16 என 2 நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இந்த 2 நாட்களிலும் முருகனுக்குரியதுதான். இதில் எந்த நாளில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள முருகன் ஆலயத்தில் எந்த நாள் விசேஷம் என்று தெரிந்து கொண்டு அந்த நாளில் விரதம் இருக்கலாம்.